ரெஸ்பான்சிவாக போகுது எல்லாமே பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆடு கட் பண்ண சொல்லுங்கப்பா. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிங்க. காமெடியும் ஒர்க் ஆகிருக்கும், சிரிப்பு ஸோ ஹாரருக்கும் நல்லா ஜெயிக் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்டை வந்து அப்படியே கொண்டு வந்து எனக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத விட மீடியா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏதோ எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தாங்க முடியாமல் தான் உள்ளே வந்து பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் டைமை ரொம்ப எடுத்துகிட்டு விரும்பல. மோரோவர் சொன்னீங்க எதனா இருந்துச்சுன்னா கேளுங்க. சார் சில ஷார்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. என்னன்னா ரொம்ப டிஸ்டர்ப். அட்லீஸ்ட் ஒரு 3 minutes வச்சிருக்கீங்க, ரொம்ப டிஸ்டர்ப். அது வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி அது கேர் இல்லை, அதுதான் நாங்கள் முன்னாடியே சொல்லி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, டைட்டில் கார்டு என்ன போடுவீங்களோ? இல்லை, அதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன் தானுங்க. இப்போ நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. எங்களுக்கு நீங்கள் பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. மைக்கில் ஸ்டேஜில் எப்படி சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சொல்லலாம். அதான் இப்போ சொல்ல போகிறேன். சரி. ஸோ இங்கே வந்து ரிவ்யூவில் ஐ மீன் யாருக்கெல்லாம் மோஷன் சிக்னஸ் இருந்தது? நிறைய பேருக்கு இருந்ததுங்களா? நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன். இருந்ததுங்களா? ஸோ இந்த ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து ரொம்ப லைவாக இருக்கிறதுனால இந்த ட்ரைபாட் போட்டு லிட்டரலி பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்மூத் டர்ன்லாம் எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவில் இருக்கணுன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். ஸோ லைவாக இருந்தாலும் கேமரா ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது. இப்போ சாதாரண ஒரு பிளாகர் வந்து ஒரு ட்ரிப் போகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் பாருங்கள், ஸ்டெடியாக இருக்கும். ஒரு சில போச்சர் பாதி சீன் அது ஏன் சிக்ஸாக அப்படியே வாண்டடாக எடுத்த மாதிரியே இருக்குது. வாலண்டியராக பண்ணல சார் அந்த சீன். இல்லை, அப்படி தான் இருக்குது. வாண்டடாக எடுத்த மாதிரி இருக்குது கேமரா ஒர்க்கெல்லாம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் தான் பண்ணோம். இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம். பட் அதுக்கு மேலே போனோன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராமா ஃபீல் வந்துடும். இந்த ஷேக்கு இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இல்லை ஒரு சில சீனில் வந்து நீங்கள் கம்மி பண்ணியிருக்கலாம். தெரியும். ஆமாம், நான் ஆக்சுவலாக அதான் எனிவே எடுத்த அப்புறம் தான். ஏன்னா ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து மாறி வெளியே போயிடுவாங்க. கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் அதை கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து போஸ்டர்ஸ்லேயுமே அந்த வார்னிங் டேக் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அதான் இதில் ஒன்றுத்துக்கான விஷயம் நீங்களே பார்த்துட்டீங்க. ரிவ்யூவில் இன்னும் ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடந்துச்சு. ஸோ அதை பற்றியும் பேசலாம். சரி, இந்த படத்துக்கு மர்மர்னா முணுமுணுத்தல் சார். ஆமாம். ஸோ முணுமுணுப்பு இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சில பல மந்திரவாங்கலாம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டைட்டில். என்ன தமிழில் மர்மர் தான் முணுமுணுக்குதுன்னு அர்த்தமா? இல்லை இது இங்கிலீஷு மர்மர், தமிழில் ஓகே. தமிழில் வைக்கல, இங்கிலீஷில் வச்சிருக்கீங்க டைட்டில். முணுமுணுத்தல்னு கேட்சியாக இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தில் மர்மர்னு 2 வார்த்தையில் படத்தில் பயம்புத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்கவரி சேனலில் பண்ணுவாங்களே தேடி பேய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் எஃபெக்ட் போட்டுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த டென்ட்டு பண்ணியிருந்தீங்க. டென்ட் சீன் அந்த சீன் நல்லா இருக்குது. உண்மையிலே பயப்படுறது எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீன் ஃபேவரட் இல்லை. பட் படம் ஃபுல்லாகவே அந்த ஃபயர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி. இன்ட்ரோலுக்கு அப்புறம் லாஸ்ட் 10 நிமிடம் தான் இது இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி. அது ஆக்சுவலாக 40 நிமிடம் நீங்கள் சொல்கிறது. உங்களுக்கு அந்த நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 17-40 seconds பார்த்துருப்பீங்க. பட் எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் 20 minutes வேறு லெவல் தான் சொன்னாங்க. பட் ஆனால் அது 40 minutes. அதுதான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன். ஏற்கனவே ஒருத்தங்க படம் எடுத்து ஆகோ ஓகோ 2000 கோடிலாம் சொல்லிட்டு போனாங்கன்னு. தான் சார். ஓகே, நீங்கள் சொல்கிறது ஓகே. பட் ஆனால் எங்களுக்கு இன்னும் தேட்டர் கூட கிடைக்கலைங்க. நிறைய லேக் பயம் ரொம்ப நேரம் பேய் வருமா அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக கொடுத்தாலும் நீங்கள் இதே தான் வந்து கேட்பீங்க. 2 கோட்டையில் மட்டும் 10 நிமிஷம் கேமரா அப்படியே நிற்குது. அதெல்லாம் வந்து ஷார்ப் பண்ண 2 ஹீரோயினோட ஒரு ஹீரோயினோட அந்த சல்லாபம் டிராவலர்லாம் வந்து அப்படியே இருப்பாங்களா சார்? இன்னொரு ஹீரோயின் டிராவலர்லாம் அப்படி தான் இருப்பாங்களா? இங்கே டிராவலர்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிளாக்லாம் எடுக்கிறாங்க. இப்போ டிராவலர் கிடையாது, இவங்க வந்து யூடியூப் தான். டிராவலர் அண்ட் யூடியூபர் எல்லாம் இப்போ வந்து கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சு போகிறாங்க வராங்க. அவங்கள வந்து யூடியூபருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க போகிறாங்க, 2 ஆம்பளை பசங்க போகிறாங்க. அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்களா? அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. படம் வந்து கற்பனை தானே. என்ன அது நல்லா காட்டிக்கலாமே. ஒரு பையன் சொல்றான், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும்போது அவன் கேரி பண்ணி கூட்டிட்டு போறான். ஸோ இன்னொரு பெண்ணு அப்படிதான் இருப்பாங்களா?
எனக்கு புரியல. இல்லை சார், ஒரு காட்சி இருக்கீங்க, ஒரு சீனை காட்சி இருக்கீங்க. ஒரு பொண்ணை வந்து அவர் விஷயம் தொடுறாரு, அவர் தட்டிட்டு போறா, 2 பேரும் டிராவல் பண்ண போறாங்க. ஒரு விஷயம் பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து ஒரு பையன் கேரி பண்ணி நல்ல குட் பர்சனாக கூப்பிட்டு போறான். இன்னொரு பையனை வந்து இன்னொரு பொண்ணு வந்து அவளே கூப்பிட்டு அவளே குடிக்க வச்சு அவளே பண்றாள். அதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். தேவையில்லைன்னு எதுவுமே இல்லை. சார் அதான் நான் ரசிச்சேன். அவ பண்ணது பிரமாதமா இருந்தது. அவளுக்கு அவன் கூட உடன்பாடு இல்லை. அவளுக்கு அவன் கூட உடன்பாடு நான் என்ன கேட்குறேன், கேரளாவில் அவங்க பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். போகணும். அவளுக்கு அவன் கூட உடன்பாடு. அவளுக்கு அந்த அவனுக்கு கார்த்தியனா டிராவலர் நான் கேட்குறேன். காமிச்சல ஓகே தான். ஜாயிண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? அதுவும் கற்பனையா? ஜாயிண்ட் எடுத்துட்டு வரலாமா? ஜாயிண்ட் அதனால தான் இல்லை எதுவும் காமிக்கல நீங்க? இல்லை அதனால தாங்க இல்லை, ஏன்னா இங்கே வந்து நிறைய அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி நிறைய தெரிஞ்சுருக்கோம். போலீஸ் உள்ள வரையும் அதை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கல. என்கரேஜ் அதுக்காக ஒரு பொண்ணு தேடி போகிறான். 2 கிலோமீட்டர் உயிர் கூட பயம் இல்லாமல் போகிறான். இல்லை அதனால தானே சாகுறா, வாழ்றா நாங்கள் காட்டுவோம். அந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படி வருதுன்றது தோணும்ல, புரியுதுங்களா? அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க, எல்லாமே லைவாக தான் பண்ணியிருக்கணும். சவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அதனால தான் அவ்வளோ நாள் இருந்துச்சு. ஏன்னா இது ஒர்க் ஆகுதா அது ஒர்க் ஆகுதா, இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கம்ப்யூட்டரைஸ் ஜென்ரேட் பண்ணதை போட்டு பார்த்தா அது ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலி கொடுக்குறோன்னா ஃபாலி வந்து அவங்க ரெகுலர் படங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சவுண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் ஷூனா ஒரு சவுண்டு கொடுக்கணும், ஒரு ஃபார்மல் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், அவங்களோட ஸ்லிப்பருக்கு ஒரு சவுண்டு கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நான் காட்டுற நிஜமாக ஷூட் பண்ணும்போது இருந்தது, என் மைண்டில் இருந்ததே இருக்குது. ஸோ அதனால் நானே போய் சில டைமில் ஃபாலிலாம் பண்ணேன். நீங்கள் பார்த்த ஜிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஏறுற மாதிரியான சத்தங்கள்லாம் ஒன்று வந்தது, அதெல்லாம் நானே தான் க்ரியேட்டும் பண்ணேன். ஸோ மோரோவர் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அதுக்காக தான் இந்த டைம். மேபி வேறு யாருன்னா சீக்கிரமாக கூட சொல்கிறது. அந்த 7 கன்னிகள் காட்டுறீங்களே, அந்த 7 கன்னிகள், அந்த 7 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி ஒரு பேயை காட்டுறீங்க, அதுக்கப்புறம் 7 கன்னிகள் சாமியை காட்டுறீங்க. அந்த சாமியும் பேய் மாதிரி காட்டுறீங்க. சாமியை பேய் மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த 7 கன்னிகள் வெளியே வராங்க. ஸோ அவங்க பேச தெரியல, திரும்பும்போது மட்டுமே ஒரு பேய் மாதிரி ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது 7 கன்னிகள்லாம் ஒரு நல்லா அழகாகவே காட்டியிருப்பாங்க. இல்லை கன்னி அது நீங்கள் அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒன்று வேறு வரும்போது தானே அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் கன்னிகள் நீங்கள் நேரில் யாரும் பார்த்துருங்க, ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு உருவத்தை நான் கொடுக்குறேன். இது என்னோட கன்னிகள். இது காலி பண்ணுறது மங்கையா கன்னிகளா? இல்லை அது அப்படி இல்லாமே எடுக்க முடியும். ஆனால் இப்படி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு கனெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப சினிமா தன்மையாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கிற அவைலபிள் நிலா வெளிச்சம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிலாவே சில இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும், சில இடத்துல அந்த ஒரு காரணம். சரி, குளம் பண்ணுறது காலி பண்ணுறதுலாம் மங்கைகளா கன்னிகளா? எனக்கு மர்டர் பண்ணுறதுலாம் யார் பண்ணுறது யார், கன்னியா மங்கையா? இப்போ நான் சொல்ல முடியாது. கடவுள் மக்கள் கிட்ட போகுது, கடவுள் காப்பாற்றாரு. 7 பேரை காட்டு. கடவுள் கொல்லலைங்க. அப்போ யார் அப்போ பொண்ணு? 7 பேரும் காட்டிட்டு ஒரு செகண்ட் கொல்லலைங்க. இன்னும் அவர் என்ன சொல்றாங்க? 2 பாக்க எடுக்க போறீங்களா? இல்ல யாரு அவர் கேட்ட மாதிரி யாருமே முடிவு கரெக்டா இல்லையே. முடிவு இருக்குதுங்க. இறந்து போயிட்டாரு 4 பேரும். ஒரு கண்ணியோ பேயோ வந்து அடிக்குது. அந்த யாரும் அவர் காமிக்கவே இல்லை. அப்போ ஏன் காமிக்கலன்னு அவர் கேட்கிறாரு. தான் 2ஆம் பாகம் எடுக்க போறீங்களா? யாருக்கு ஒன்னதுன்னு கேக்குறீங்களா? இல்ல கடவுள் வந்து நீங்க அதான் சவுண்ட்ல நீங்க கடைசியில் பார்த்துருப்பீங்க, நடந்து போற சத்தம் கேட்டு காப்பாத்திருக்கலாம்ல. 7 பேரை பார்த்தாச்சு, அவங்களும் வந்து பார்த்துருக்காருங்க. முதல்ல அதான் அந்த 7 பேர் சொன்ன மாதிரி பார்த்தாரு, ஒண்ணு காணோம், பின்னாடி நிக்குதுன்னு சொன்னீங்க. 2ஆவதும் கிராமங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னிகள் குளிக்கிறத பார்த்தா வந்து அடிச்சிருன்னு சொல்லுவாங்க. சாமியும் கேட்டது தான் பண்ணுன்றீங்க, கடவுளும் கேட்டது தான் பண்ணு. கடவுளுக்கு நீங்க கேட்டது பண்ணீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கேட்டதானே. அப்ப எது கண்ணியை காட்டுறீங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். கண்ணியை நாங்க கண்ணி நிஜ கண்ணியை ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. அவங்க போனது எதுக்கு? அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தான். இன்னொரு கூட இருக்கா? ஆமா, வீடியோ பஜனை பண்றதுக்கான கேட்குறேன். இல்ல போன வேலையை மறந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கிறவங்க இது அர்த்தம் புரியல. அதனால தான் செத்தாங்களா? அவனுங்க பஜனை பண்றதுக்காக போனாங்களான்னு கேட்டேன் சார். அவங்க வந்து ஒரு பேரநார்மல் யூடியூபர் சார். அவங்களோட வேலையே இந்த யூடியூபர் சொல்லாது, கேவலப்படுத்தாங்க. நானும் யூடியூபர் தான்.
அப்போ எல்லா போய் யூடியூபர்ஸும் இப்படிதான் அப்படிதான் இருக்காங்க. இல்ல சார், நீங்க யூடியூபர் ரிவ்யூவர், அவர் வந்து பேரநார்மல் யூடியூபர் கிடையாது. நாங்களும் இப்படி ஒண்ணு பண்ணியிருக்கோம். சரி சார், உங்க ஆமா, வீடியோ ஆமா. நான் பார்க்கல நான் சார். கோயிலுக்கெல்லாம் போய் பண்ணியிருக்கோம். ஆனா நான் கேட்ட கேள்வி பறிச்சுக்கோங்க. கேளுங்க சார். நீங்க யூடியூபர் போனவங்க கண்டென்ட்டுக்காக போயிட்டு கடைசியில கன்சீவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கன்சீவா? நான் சொல்றது பஜனை பண்ணிட்டு என்ன நோக்கம் நிறைவேறிருக்கா? புரியல சார். அப்புறம் அசிங்க அசிங்கமா இந்த பொம்பளைங்க சிரிட் அடிக்கிறாளுங்க, பொம்பளைங்க தண்ணி அடிக்கிறாளுங்க, அது மாதிரி பொம்பளைங்க அவ நோன்றா பாபா பாபான்னு நோன்றா ஒருத்தி படிச்சுட்டா. நீங்க உண்மை இல்லை. இல்ல சார், நான் என்ன பார்க்கறேனோ அதான் எடுக்க எங்க முடியும். ஒருத்தி நோன்றா பாபாங்கிறா படுங்கிறா, இன்னொருத்தி நேரா படுத்துட்டா. என்னது இது? நாங்க என்ன பார்க்கறோமோ அதான் சார் எடுக்கிறோம். நீங்க என்ன இப்ப இருக்கிற அப்ப நீங்க பார்த்தே தானே எடுத்தீங்க. நீங்க இப்ப கார்ல லைவா காமிச்சிருங்க. இல்ல சார், நான் பேசுறேன். லைவா காமிச்சிருங்க. ஒரு நிமிஷம். நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா அந்த முக்குல வந்து நிறைய பேர் நம்ம அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த சாலை நம்ம இதுல எதுவுமே கிடையாது. தப்பு தான். பொம்பளைங்க வந்து அப்படி பேசலாமா? பொம்பளைங்க எப்படி பேசுறாங்க சார்? ஆண் மகனோ பெண் மகனோ ரெண்டு பேருமே பேசுறது தப்பு தான். அது வந்து எந்த பாலினமும் அது தனியா சொல்லணும்லாம் இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. சிகரெட்டுக்காக ஒரு பொண்ணு அப்படி பைத்தியம் மாதிரி போகுமா? அதுதான் எனக்கு அடிக்ஷன்னா அதுதான். ஸோ அப்ப அவங்க அவ்வளவு அடிக்ஷன் உள்ள ஆட்கள், செக்ஸ் அடிக்ஷன், தண்ணி அடிக்ஷனு, போதை அடிக்ஷனு, சிகரெட் அடிக்ஷன் உள்ளவங்க என்னத்தை சாதிப்பாங்க? போய் சாவத்தான். ஏதாவது செத்துட்டாங்க. அப்ப கரெக்டா தான் நான் ஆமா சொன்னேன். ஆமா. அப்ப கதை இதான். அதாவது நீ போன நோக்கம் நிறைவேறாம வேற நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டேன்னா சாவு. நோக்கம் அதான் நோக்கம். நமக்கு படம் எடுத்த நோக்கம் தெரிஞ்சது. பட் ஆனால் அவங்களோட நோக்கம் வேற ஆயிடுச்சு. கரெக்டா? ஆமா. இப்போ ஏ சர்டிஃபிகேட் கரெக்டா? ஆமா. லைவா காமிச்சிக்கலாம். எதுங்க? ஓகே. ஆமாங்க, ஆக்சுவலாக தான் இப்போ தேட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் அப்டேட் வரல. பட் ரொம்ப ஏர்லி தான். ஸோ கிடைக்கும். நீங்கள்லாம் நல்லா எழுதுறீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஓகே.